சவாரி போகணும். எங்கே போகணும்? சவாரி சவாரி. எங்கே போகணும்? அங்கே தான். அங்கே தானா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல? சரி. தெரியுமா? தெரியும். தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நீ எங்கே இறங்கணும்? அங்கே தான் இறங்கணும். அங்கே தான் இறங்கணுமா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. 150 ரூபா கொடுப்பா, வாப்பா. 150 ரூபா போதுமா? 150 ரூபா கொடு. அப்புறம் 200 நீங்கள்? யோ 200 கேட்டியா? 50 ரூபா தரேன்ற. சரி, எனக்கு கட்டுப்படி ஆகல. 150 ரூபா வேணா. அப்போ வந்து 150 ரூபாய்க்கு கட்டுப்படி. அப்போ 150 ரூபா முன்னாடி கேட்க வேண்டியதுன்னா என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? நான் ஆட்டோ வரமா? மாதவர பஸ் ஸ்டாண்ட். அம்மா ஆட்டோவில் வரா எப்போம்மா? அப்படி மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் அந்த லொக்கேஷன் போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. திரும்ப போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்கம்மா. அவங்ககிட்ட ஏன் பேசுற? நீ என்கிட்ட பேசியா? டைம் ஆகுதுல்ல. வேற நல்ல ஆட்டோவை பிடிச்சி ஏற்றி விடுறோம். வாங்க கீழே இருங்க. அண்ணா தலைவர அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபேமிலியோட கொண்டாந்து கவுத்த பத்தியா? நம்ம நாகை 360 மென்ஷன் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட அப்ப ஆனுவல் டேவா இப்ப நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம். டோட்டலா பெர்மனன்ட் ஆஃபர் நமக்கு உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். சோ நாகை 360 மென்ஷன்ல விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவல்ல போட்டுருக்கோம். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்ஷன் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். சோ நாகை 360 மென்ஷன் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. மாட்டிக்கிட்டான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்தர வேண்டியதுதான். கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க. ஆனந்தல சவாரி போகணும். எங்கே போகணும்? சவாரி சவாரி. எங்கே போகணும்? அங்கே தான். அங்கே தானா? அங்கே தான் தலைவர. அங்கே தானா? எங்கப்பா? ஆட்டோ சவாரி ஆட்டோ தானா? என்ன சவாரி ஆட்டோ இல்லாம என்ன சும்மா குப்பை ஆடுற தவாது? ஆட்டோ அப்படிதான் தெரியுது. அப்படிதான் இருந்தா இல்லை சும்மா சார் சவாரி எந்த இதுக்கு எவ்வளோ? ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு மாதவரம். எங்கே கரெக்டாக போனோம்? கரெக்டாக சொல்லு. ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுண்டா அங்கே போனன்ற. எங்கே? ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல? சரி. தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? நீ எங்கே இறங்கணும்? அங்கே தான் இறங்கணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அங்கே தான் இறங்கணுமா? கையெடு ஃபஸ்ட்டு. எங்கே தான் போன நீ? ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு போகலாயா? அதுவே பேபான்னு முழிக்கிற. வா உட்காரு போகலாம். எவ்வளோ? 200 கொடு. 200 கொடு. எவ்வளோ? 200 கொடியா? அது இதெல்லாம் ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகமா? ஆமாம். என்ன ரொம்ப அதிகம்? எவ்வளோ தான் தருவேன்? 50 ரூபாய்ங்க. 50 ரூபாய்ங்க. நடந்து போறியா? அதுக்கு நான் ஆட்டோ நிறுத்தணும். ஏன் நிறுத்தினப்போ? அதுக்கு நான் நடந்து போக தெரியாது எனக்கு. டேய், அவன் சவாரி இல்லைன்னு வெறுப்பில் இருக்கிறான். இன்னமும் சவாரி தானே வந்தேன். போகிறேன் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் 50 ரூபா தரேன். நீ இந்த மாதிரி வர சவாரிலாம் துரத்து விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி யாரும் வருவாங்க? நான் ஏன் துரத்தி விட்டேன்? 200 ரூபா கேட்டேன். 50 ரூபா கேட்குறேன். 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? ஒரு டீ ரேட் எவ்வளோ? டீ 15 ரூபா. 15 ரூபா கொடுக்க தெரியுதுல, குடிக்கிறல்ல. சவாரி பேச மாரியா பேசுற நீ? என்ன லவர்ட்ட பேசுறேன்? என்ன லவர்ட்ட பேசுறேன்? 50 ரூபா தரந்து. 150 ரூபா கொடுப்பா, வாப்பா. 150 ரூபா போதுமா? 150 ரூபா கொடு. அப்புறம் 200 நீங்க? அது வேற வாயி, இது நார வாயி. யோ 200 ரூபா கேட்டியா? 50 ரூபா தரேன்ற. சரி, எனக்கு கட்டுப்படி ஆகல. 150 ரூபா வேணா. அப்போ வந்து 150 ரூபாய்க்கு கட்டுப்படி. அப்போ 150 ரூபா முன்னாடி கேட்க வேண்டியதுன்னா? நான் ஆட்டோ வரமா? மாதவர பஸ் ஸ்டாண்ட். அம்மா ஆட்டோவில் வரா எப்போம்மா? அப்படி நீ தான் வரல தலைவர. சவாரி முதல்ல கேட்டேன். சவாரி கேட்டேன். நான் 200 ரூபா கேட்டேன். 50 ரூபா தரேன்னு கேக்குற. 50 ரூபா அவங்க எவ்வளோ தராங்க? நீ எங்க போறீங்க? அதே மாதவரம் தான் நானும் போறேன். தலைவா 150 ரூபா தானே கேட்டேன். வர சவாரி ஏன்பா கெடுக்குற? ஆளுக்கு 75 ரூபா போட்டுக்கோங்க. நம்ம போயிடலாம். பா லேடிஸ் எப்படி பேசுறீங்க நீ? உனக்கு தேவை சவாரி 50 150. நாங்க ஆளுக்கு பாதி போட்டுறோம். உங்களுக்கு என்ன? ஆளுக்கு பாதியா போறது என்னயா இது? ஓ ஆட்டோ நம்பி வந்துக்கிறாங்கயா. ஒண்ணு நீ ஏறு, அவங்கள போக சொல்றேன். அவங்க வராங்க. நீயும் வாயில் அடிக்க. சரி ஏறுங்க. பண்ணுகிறேன். இங்க பாருங்க மாதவரம். இங்க பாருங்க ஆட்டோலாம் சில ஆட்டோ சரி பார்த்து.
தேவையில்ல வேலை பண்ணுகிற வர சவாரி ஒண்ணு நீ ஏற மாட்டேற ஏறவங்கள வெறுப்பேத்தினுற நீ உட்காருமா இங்க பாருங்க பாத்து ஏறுங்க சில ஆட்டோலாம் இப்ப சரியில்லைங்க சாரி டென்ஷன் பண்ற ஏறுமா டேய் போடா அப்படின்னு தேவையில்ல வேலை பண்ணு எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த போலாம், லொகேஷன் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த லொகேஷன் போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிடல் போடுவீங்க தெரியுமா போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிடல் போடுவீங்க தெரியுமா ஏன்னா ஏங்க போன வாரம் அந்த ஆயா கூட்டு போய் கவுத்து போட்டீங்களே கவுத்து போட்டு அம்மா அவர் சொல்றாருமா சவாரி வந்துகிட்டாருமா கொட்டாஞ்சி இருக்குல்ல அதை கவுத்து போட்டாரு தலைவா சவாரி இங்க பாரு. சவாரி என்ன அவங்க போறாங்க பாரு இல்ல ஏறு நல்ல டிரைவர் தான் தப்பு அதெல்லாம் பிரச்சனை இல்ல இன்னும் நீ பேசுனா டென்ஷன் ஆயிடுவேன் வேற மாதிரி பண்றோம் நானு ஒண்ணு நீ ஏற வந்த சவாரியும் கெத்து விட்டுனுங்கிற அவள்தான் உனக்கு சரி ஏறு ஏறுங்க இங்க பாருங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா தலை உனக்கு என்ன அவங்கள்ட்ட கேக்குறாங்க உனக்கு என்ன அவங்ககிட்ட ஏன் பேசுற நீ என்கிட்ட பேசியா டைம் ஆகுதுல்ல வேற நல்ல ஆட்டோவை பிடிச்சி ஏத்தி விடுறோம் வாங்க கீழே இருங்க நீ நான் ஏத்துறது உனக்கு ஆட்டோ கிடைக்கல நீ நான் வேற ஏத்துறது உனக்கு ஆட்டோ கிடைக்குதா இங்க ஆட்டோ கிடைக்கல தானே வந்து கை போட்ட என்ன டாக்டர் சொன்னீங்க இங்க ஆட்டோ கிடைக்கல தானே வந்து கை போட்ட விடுவா நீ போயா என்ன போட்டேன் தலைவரே என்ன தலைவரே நீ பேசி இங்க பாருங்க ஏமா நீங்க எங்க போறீங்க மாதவரம் தானே போறீங்க அவர் கூட்டு போற நல்ல டிரைவர் தான் சொல்லிட்டேன் ரொம்ப தபரையா சவாரி இல்லைன்னு நொந்து போயிருக்கிறேன் தேவையில்ல வேலை பண்ணுகிறேன் மென்டல் சைக்கோ மாரி பண்ணுகிறேன் என்னைய மிருகமாக்கிறாதா சரி விடுங்க அம்மா எவ்வளவு ரேட் இங்கே பேசி அங்க போனா 50 ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட பேசினியா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க 150 மீட்டர் போட சொல்லு அப்பலாம் போடலாம் மீட்டர்லாம் இருக்குது போடலாம் மீட்டர் சீக்கிரம் போட்டு டைம் ஆயிடுச்சு அம்மா மீட்டர் போட சொல்லும்மா மீட்டர் நான் போட்டுக்கிறேன்பா நீ போய் மீட்டர் போடு டைம் ஆகுது போ மீட்டர் போடு போ நான் தலைவரே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபேமிலியோட கொண்டாந்து கவுத்த பத்தியா யோ ஐயோ அண்ணா மா இருமா உட்காருமா ஆல்ரெடி இவரே இப்படி பேசிட்டு இருக்காரு உண்மையா சொன்னா தப்பா உண்மையா சொன்னா தப்பா இல்ல ஏன் பொழப்பு கிடையாது ஒண்ணு நீ வரணும் எல்லாம் வந்தவங்களே அவங்களே வெறுப்பேத்தினுங்கிற யோ ஏன்னா நொந்து போயிடுறேன் போயா கம்முனே தேவையில்ல பண்ண மேல சரி விடுங்க ஏங்க உங்க விருப்பங்க அவர் இதுவரை மொத்தம் என்ன ஓலை போடுறீங்களா நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது ஓலாலாம் போடாதீங்கம்மா வர சவாரி ஓலா இல்ல நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு உட்காருமா நீ ஒழுங்கா ஆட்டோ ஓடணும் ஏன் ஓலாவுக்கு நாங்க போறோம் நீங்க ஒழுங்கா காசு கேட்கணும் எனக்கு கத்து குத்தா 200 ரூபா கொடு 300 ரூபா கொடு கேட்டா ஓட்ட கத்து குத்தா நீ உட்காருமா ஏங்க நீ ஓலா அப்ப போடுங்க கம்மியா இருக்குங்க ரேட்டு நீ எனக்கு யோ போயா ஏன்னா கார்ப்பரேட் அவன் போய் ஒரு கிரிமினல் நீ ஒரு கிரிமினல் அவங்க சப்போர்ட் பண்ற எவ்வளவு வாங்க அவன்ட்ட காசு யாரு அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க ஓலால நீங்க தான் நல்லா திருட்டுத்தனம் பண்றீங்க போயா ஓட்ட இந்த ஏரா 11 காலி பண்ற நீ தேவல வேலை பண்ணுற சண்டே அப்புறம் வெச்சுக்கோங்க வரீங்களா இல்லையா ஏறமா நீ தான் அவர் பேசிட்டு ஏன் உங்க சண்டே அப்புறம் வச்சு சொல்றீங்க அடுத்த சண்டே நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு தெரியாது அவர் கூட போனீங்கன்னா தேவல பேசினீங்கற நீ வரலன்ட்டலையா மா அவர் தான் சொல்றாரு நீ அவர் பேச்ச கேட்கல நீ ஏன் பேச்ச கேட்க மாட்டீங்க உட்காரமா சார் பேச்ச கேளுங்க நல்லா தியாகி ஆயிடுவீங்க யோ சவாரி வந்துக்குதே ஏன் தேவல பேசினீங்க போய் பேசி நீ சவாரி ஏத்தா தலைவரே போய் பேசினா சவாரி ஃபர்ஸ்ட் சவாரி கேட்டது நான் தானே நீ தான் சவாரி கேட்டே வரலையே பொம்பளை புள்ளைய பார்த்தோன்னா வாங்க மேடம் ஏறுங்க மேடம் என்ன இதெல்லாம் என்ன உங்களுக்கு புள்ளைய பார்த்து என்ன பையன் நீங்க தான் நான் ஒரு ஆம்பளை பையன் வந்து நிக்கிறேன் என்ன ஏத்த மாட்டீங்க நீ 50 ரூபா கொடுக்குறேன்றியா அவங்க 150 ரூபா கொடுக்குறாங்கன்றியா அது போறேன் சரி நான் இப்ப 200 ரூபா தரவா யோ இது முன்னாடி சொல்லிரலாம் அவங்க போயிருப்பாங்கல்ல இந்த வேக்கான பேசினா பேசினா தலைவர் டென்ஷன் ஆட எனக்கு தெரியுதா நீங்க ஏறுறீங்களே கொஞ்ச நேரத்துல அப்புறம் நீங்க ஒயின் ஒரு வண்டில ஏறி போவீங்க பரவாயில்லையா ஒயின் ஒரு வண்டில ஏறி போவீங்க பரவாயில்லையா என்ன நல்ல காரத்துக்கு போக தெரியல ஒயின் அவசரம் பேசுறீங்க சரி ஏறுங்க வேண்டாம் நான் வேற ஆட்டோ மா தயவு செஞ்சு உட்காருமா அவர் வரலன்ட்டாருமா இரிட்டேட் பண்ற நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு எனக்கு டைம் நீங்க எல்லாத்தையும் பார்த்துமா ஏங்க ஒரு நல்ல ஆட்டோ போகுதுங்க ஏங்க நல்ல ஆட்டோ போகுது பெருசா ஏங்க இவரை போயிட்டு பேசி ஒரு நல்ல ஆட்டோ விட்டுட்டீங்க நீங்க வந்து அதுக்குதான் இவரு அப்படி பண்ற நீங்க பேசாம நீங்க ஏங்க இவருக்குள்ள போகாதீங்க மரியாதையா சொல்றேன் ரொம்ப என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேம்மா தயவு செஞ்சு உட்காருங்கம்மா அவர் சொல்றேன் ஏமா கேக்குறீங்க போப்பா என் பொண்ட தாண்டி போ நான் மாப்பிள பார்த்த ரொம்ப நாள் பைத்தியமா நீ ஏந்திரியா தலைவா பைத்தியக்கார வேலை பண்ண ஏந்திரியா பாக்குறாளாமா இவர் பண்ற வேலை தலைவா அடிக்கடி நான் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காள் போயா தேவையில்ல வேலை பண்ணுகிற வந்ததே போயா
பாத்து பத்திரமா போங்க, பிரேக் இருக்குல்ல வண்டியில. பத்திரமா போற சாமி, போ. நல்லா கோயில் குளம் எதனா இருக்கும், போயிட்டு முங்கிட்டு போ. பிரேக் இருக்கா? பிரேக் இல்ல, கண்ணாடி வந்து திருப்பி விடுறியா? பிரேக் இல்ல, கண்ணாடி திருப்பி விடுறியா? பேசிட்டே இருந்தா அவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க. ஓ பைத்தியம், வண்டி ஓடியா? எனக்கு ஆல்ரெடி டைம். ஏன்டா அப்படி பண்ணுகிற? உயிரை வாங்கினுகிற மூதேவி, போடா அப்படியே. பைத்தியக்காரா, எங்கடா வந்துக்கிற நீ? தலைவரா, நீ எந்த ஏரியா நீ? சவாரி பஸ் நான் தானே கேட்டேன். எந்த ஏரியாடா நீ? சவாரி பஸ் நான். எந்த ஏரியாடன்றல? செம்பரமகையரி. செம்பரமகையரி. சம்பரமகையரியா? ஆமா, அங்கதான் தண்ணி. ஏய் போறான்ற. ஏய் போடா. பசங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிழக்கிற மாதிரி தெரியுது, பொண்ணெல்லாம் பார்த்தா ஏற்றுப்பீங்க. வாங்க, பயமூத்துலங்க. இங்கே வாங்க, நான் என்ன சொல்கிறேன், கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் நான் வந்து. நாளைக்கு உங்களுக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா யாருக்கு போய் சொல்கிறது? அவன் உயிர் என்ன ஆயிடுச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு பார்க்கும்போது என் பொண்டாட்டி மாரி வச்சு இது இல்ல பொண்டாட்டி இல்ல தலைவர, இல்ல தலைவர், இது இங்க அப்படி இல்லைங்க. ஏங்க சாரிங்க, பொண்டாட்டி இல்லைங்க, பொண்டாட்டி ஆத்துற மாதிரி இருக்கீங்க. போங்க போங்க, ஓடுங்க. உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, போயிடுங்க. நீங்க போயிடுங்க, உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.